எங்களுடைய இந்த மெம்பரின் டியூப் இருக்குங்களா, இதுதான் வந்து சரியில்லை. இதை நம்ம கழட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா புதுசாக நம்ம மாட்ட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி அழுத்திங்கனாக்க இது ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். மாற்றிக்கிட்டு இங்கே பாருங்கள், உள்ளே எவ்வளவு ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இது அப்படியே லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா அப்படியே மேலே வந்துடும். இப்போ இது லைட்டாக அப்படியே கட்டிங் பிளேடை பிடிச்சி லைட்டாக அப்படி வச்சு இப்படி இழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இதில் கூட மெம்பரேன் டியூப் இருக்குங்களா, இந்த மெம்பரேன் டியூப்பு அவ்வளோ டஸ்டியாக இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு புதுசாக வாங்கின அந்த இதை நம்ம போட்டுறோம். அதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இதை லைட்டாக இதை கொடுத்து வாஷ் பண்ணிடுறோம். இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா தான் இருக்குது. அதனால் உள்ளே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம புதுசாக திரும்பவும் போடலாம். கட் பண்ணி மெம்பரேன் டியூப் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு புதுசாக நான் வாங்கிட்டு வந்து இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறது உள்ளே நான் போடுறோம். புதுசு அதை எடுத்து என்ன பண்ணுறோம்னாக்க மெம்பரேன் டியூப்பில் நம்ம இது வச்சிடணும். வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடுது. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா இதில் டியூப் இருக்குது. அந்த 2 டியூப்பும் என்ன பண்ணுறோம், நம்ம புதுசாக ஒன்று போட்டுருக்கோம். இந்த வாசர் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. இந்த வாசரை போட்டுடணும். வாசர் வச்சிடணும். இப்படி மேலே பாருங்கள் ஒரு வாசர் இருக்கும். ஒரு மேலே இதுக்குள்ளே ஒரு வாசர் இருக்கும். இந்த வாசரையை இப்படி போட்டுட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப நார்மலாக வச்சு மாதிரி டைட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும், க்ளோஸ் ஆகிடும். ஃபுல்லாக டைட் வச்சிடணும். ஃபுல்லாக டைட் வச்சிடணும். ஏன்னா வாட்டர் லீக் ஆகும். இது இன்புட்டு, அதாவது போஸ்ட் கார்பன்லேருந்து வரக்கூடிய வாட்டரை இது இதனுடைய இன்புட்டில் கொடுக்கணும். இது இன்புட்டு. அதுக்கடுத்தது இது நேராக பார்த்தீங்கன்னாக்க இங்கே 2 வேவ்ஸ் இருக்கும். இது அவுட்புட்டு, இது அவுட்புட்டு, இதுவும் அவுட்புட்டு தான். பட் இந்த அவுட்புட் எதுக்குனாக்க இது வந்து சால்ட் வாட்டர் போகும், இதில் ஃப்ரெஷ் வாட்டர் வரும். இதுதான் இதை எப்படி மாற்றிட்டு நம்ம உள்ளே ஃபிட் பண்ணுறோங்கிறது உண்மையும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னது இங்கே பாருங்கள், இது பாருங்கள் இன்புட் வருதுங்களா, மோட்டர்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு. இந்த இன்புட்டை கொண்டு வந்து இங்கே வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் பாருங்கள் சோலினாய்டுன்னு ஒன்று இருக்கும். சோலினாய்டு அப்படின்னு ஒரு டியூப் இருக்கும். இந்த சோலினாய்டு டியூப் வந்து இதில் மோட்டர் கனெக்ஷன் கூட இன்புட்டில் கொடுத்துருப்பாங்க. இது அவுட்புட் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். பாருங்கள், இதனுடைய இதோடைய இன்புட்டை நம்ம கொடுத்துட்டு இந்த சோலினுடைய அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த மோட்டருடைய இன்புட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இன்புட்டில் நம்ம கொடுக்கணும். இந்த இன்புட்டில் கொடுத்தா இந்த வாட்டரு இது வழியாக அவுட்புட் வழியாக வெளியே வரும். இதை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெம்பரேனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். அதை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு இது இருக்குது பாருங்கள். இது வந்து என்னன்னாக்கா ப்ளக் பாயிண்ட் அப்படி சொல்கிறது, கரண்ட்டு சப்ளை ஆகிறது. இந்த கரண்ட்டு சப்ளை ஆகிறது இங்கே வந்து பாருங்கள், இது இருக்குது இல்லைங்களா, சென்சரி இது இருக்குது. இங்கே ஃப்ளோட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோட் இருக்கும். இந்த ஃப்ளோட் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளோட்டிங் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளோட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ஒயரிங் பண்ணுறோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம போட்டுறோம். இப்போ வந்து எப்படி இதை வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணாக்க போஸ்ட் கார்பன் இருக்கு, ஃப்ரீ ஹீட்டர்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீ கார்பன் ஃபில்டர். இந்த ஃப்ரீ கார்பன் ஃபில்டர் கொண்டு வந்து இதில் வந்து இணைக்கிறோம். அது இணைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இதில் கூடிய இதில் பாடியில் இருக்கு இல்லையா, இந்த பாடியில் வரக்கூடிய மோட்டர்லேருந்து வரக்கூடியதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்னாக்க இதில் ஃபிட் பண்ணுறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டாக கொடுத்துட்றோம். நல்லா ப்ரெஸ் பண்ணோம், அப்படி இன்புட்டாக நம்ம கொடுத்துட்றோம். இன்புட்டாக கொடுத்துட்டு
இன்புட்டாக அதை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க இதில் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இதில் அவுட்புட் எடுத்துக்கிறோம். இதை அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னாக்க இதை ஒயரை வந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். இது பாருங்க, இதில் வந்து ஒரு வேவ் இருக்கும், அது வழியாக அப்படி உள்ளே அனுப்பிடுறோம். அனுப்பிட்டு இதனுடைய அவுட்புட்டை இங்கே வந்து எடுத்துடுறோம். அவுட்புட்டு இதை எடுத்து உள்ளே அப்படியே ஃபிட் பண்ணிடுறீங்க. இப்போ இதனுடைய அவுட்புட் இங்கே வருது. எங்கே வருதுனாக்கா இந்த ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கிறது இதை எடுத்துகிட்டு நம்ம அதனால் இங்கே வாட்டர் வருது. இதனுடைய அவுட்புட் இன்புட்டில் நம்ம கொடுக்குறோம். இதனுடைய இன்புட்டு செடிமெண்ட்டு ஃபில்டர், அதில் இதனுடைய இன்புட்டை கொடுக்குறோம். இதனுடைய அவுட்புட்டு இதில் வந்து இன்புட்டு கொடுத்து இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்படி நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்புட்டு பாருங்க, இதனுடைய அவுட்புட்டு இதில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் எங்கே வருது, சோலினாய்டு வால்னுடைய இன்புட்டுக்கு போகும். இந்த சோலினாய்டுடைய இன்புட்டில் அவுட்புட்டிலிருந்து மோட்டருடைய இன்புட்டு, மோட்டருடைய இன்புட்டிலிருந்து மோட்டருடைய அவுட்புட்டு வருது. இப்போ வந்து இதனுடைய அவுட்புட்டை நம்ம சொல்லிடுறோம். அவுட்புட் இதை ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இங்கே இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுறோம். ஓகே, டியூப் மட்டும் உடையாமல் பார்த்துக்கணும். வளைஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒடியாமல் பார்த்துக்கணும். இப்போ இது இருக்கு இல்லையா, அதாவது போஸ்ட் கார்பன் ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் கார்பனுடைய ஃபில்டருடைய இன்புட்டுக்கு தரணும். இன்புட்டுக்கு எங்கே வரணும் அப்படின்னாக்க இந்த மெம்பரேன்லேருந்து வரும் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இது வந்து இதனுடைய மெம்பரேனுக்கு வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் கார்பன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெம்பரேன் ஹோம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபிட் பண்ணுறோம். எங்கே ஃபிட் பண்ணுறோம்னா இந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இங்கே பாருங்கள், இந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இங்கே வரும் பாருங்கள். இது மோட்டருடைய அவுட்புட் இங்கே பாருங்கள், ஷேக் ஆகுது பாருங்கள். இங்கே ஷேக் ஆகுதா, இங்கே வர ஆட்டம் பாருங்கள், ஷேக் ஆகுது. இதனுடைய அவுட்புட் நம்ம கொடுத்துட்டோம். இந்த அவுட்புட்லேருந்து வரக்கூடிய இங்கே இருக்குது மோட்டருடைய அவுட்புட்டு, அது வந்து இந்த மெம்பரேனுடைய, அதாவது மெம்பரேன் ஹோமுடைய இன்புட்டில் கொடுத்துட்றோம். மோட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை மெம்பரேனுடைய இன்புட்டில் கொடுத்துட்றோம். இன்புட்டில் கொடுத்துட்டு இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டோமா, அதுக்கு அடுத்தது இது அவுட்புட்டு, இதுவும் அவுட்புட்டு தான். ஆனால் என்ன அப்படின்னாக்க இந்த போஸ்ட் மெம்பரேன் இருக்கு இல்லைங்களா, இந்த போஸ்ட்டு கார்பன் ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டரை இன்புட்டில் கொடுத்துட்றோம். ஏன்னா இதில் ஃபில்டர் ஆகி நம்ம ஃபில்டர் மாற்றிருக்கோம். இது சுத்தமான வாட்டரு, இந்த சுத்தமான வாட்டரு இதுக்கு வரும், அவுட்புட்டில் வரும். அந்த அவுட்புட்டினுடைய போஸ்ட் கார்பனுடைய இன்புட்டு என்னது, போஸ்ட் கார்பனுடைய இன்புட்டு தரும். இங்கே பாருங்கள், இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே இப்படி ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்குங்கிறது இப்படி போகிற மாதிரி, அதாவது கீழே இருந்து இப்படி மேலே வர மாதிரி ஏரோ மார்க் மேலே இருக்குது பாருங்கள், கிரேட்டர் தன் சிம்பிள் மாதிரி மேலே இருக்கும் பாருங்கள், இப்படி மேலே இருக்கும். இது வழியாக வந்து இங்கே வரும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை கொண்டு வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வந்து இதில் அவுட்புட்டு இது என்னென்னா பியூர் வாட்டர். இதில் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், போஸ்ட்டு கார்பன் ஃபில்டரில் பியூர் வாட்டர் வந்துடும். இந்த பியூர் வாட்டரை கொண்டு போய் நம்மளுடைய தேவையான டேங்கில் கொடுத்துட்றோம். பாருங்கள், இப்போ டேங்கில் கொடுத்துட்டு டேங்கில் கொடுத்து இதில் நமக்கு வந்து இதை நம்ம ஒரு வால்வு பொருத்திடுறோம். அதாவது எல்பெண்ட் ஒன்று பொருத்திடுறோம், நமக்கு டேங்கில் தர. அடுத்தது இதனுடைய அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய அவுட்புட்டை இது வந்து என்னென்னாக்கா செடிமெண்ட், இது மெம்பரேன்லேருந்து வரக்கூடிய இன்னொரு அவுட்புட்டு. இதை லெஃப்ட்டில் தள்ளி இருக்கும். இதை பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து பியூர் வாட்டர் வந்து இதில் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே இது பண்ணிடுறோம். இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா ஃப்ளோஸ் 440 ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளோஸில் கொடுத்துட்றோம். இது வந்து அப்போ இதனுடைய அவுட்புட்டு, இந்த அவுட்புட்டு இதில் கொடுத்துட்றோம். ஃப்ளோஸினுடைய இன்புட்டில் கொடுத்து இதனுடைய அவுட்புட்டில் வெளியே எடுத்து இந்த வாட்டர் வந்து சால்ட் வாட்டரு, இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இணைச்சிடுறோம். அவ்வளோதான் என்னுடைய கனெக்ஷனு. புரிஞ்சுங்களா? இன்னொரு முறை சொல்லிடுறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம இதனுடைய அதாவது பக்கெட் வாட்டர், வாட்டர் டேங்க்லேருந்து வரக்கூடிய வாட்டரு இந்த ஃப்ளோஸுக்கு வந்து
இன்புட்டில் வரும். இன்புட்டில் கொடுத்துருவோம், ஏரோ மார்க் கொடுத்துருவோம் பாரு இன்புட்டு. இந்த இன்புட்டு நேராக அவுட்புட்டாக வெளியே எடுத்து இந்த அவுட்புட்டை கொண்டு வந்து பாடியில் கொடுத்து இந்த பாடியில் வந்து இதில் கொடுத்துருவோம். இதில் 3 கார்பன் ஃபில்டரில் கொடுத்துருவோம், இன்புட்டாக கொடுத்துருவோம். இந்த இன்புட்டு மேலே வந்து அவுட்புட்டாக வெளியே வரும். இந்த அவுட்புட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறோம்னாக்க இதனுடைய இன்புட்டில் கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள் இப்படி உள்ளே வரும், உள்ளே வந்து இதனுடைய இன்புட்டில் கொடுத்துருவோம். எதுனாக்கா செடிமெண்ட்டு ஃபில்டரில் கொடுத்துருவோம். செடிமெண்ட் ஃபில்டர் கொடுத்தோன்னே இதில் இருக்கக்கூடிய அவுட்புட்டு நேராக சோலினாய்டு மெம்பரனுக்கு உள்ளே போய் இன்புட்டில் கொடுத்து சோலினாய்டுடைய அவுட்புட்டில் எடுத்து மோட்டருடைய இன்புட்டில் கொடுப்போம். மோட்டருடைய இன்புட்டு மோட்டருடைய அவுட்புட்டாக நமக்கு வெளியே வரும். இந்த மோட்டருடைய அவுட்புட் வரக்கூடிய வாட்டரை வந்து கொண்டு வந்து மெம்பரேன், இங்கே பாருங்கள் மெம்பரேனில் இன்புட்டில் கொடுக்கணும். மேலே இருக்கிறது இன்புட்டு. இந்த இன்புட்டில் கொடுத்து இதிலிருந்து வரக்கூடிய வாட்டரை ஃபில்டர் பண்ணக்கூடிய சுத்தமான வாட்டரை அவுட்புட்டராக வெளியே எடுத்து இந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டரில் பியூர் வாட்டர் நமக்கு கிடைச்சிடும். இந்த பியூர் வாட்டர் நம்ம கொண்டு போய் டேங்கில் அவுட்புட்டாக வெளியே கொடுத்துட்றோம். அடுத்தது இதனுடைய அவுட்புட் இன்னொரு அவுட்புட் இருக்கும். இது வந்து சால்ட் வாட்டரு. இந்த சால்ட் வாட்டரை ஃப்ளோஸ் மூலமாக கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து நம்ம இது மாதிரி டேங்கில் நம்ம விட்டுறோம். அவ்வளோதான் இதனுடைய அசம்பிள். இப்போ இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணி எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? மோட்ரு ஓடுது, இதில் இருக்கக்கூடிய மோட்டரும் ஓடுது. மோட்ரு ஓடும் பொழுது இப்போ தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இது ஃபில் ஆகணும், இது கீழே இருக்கிறது ஃபில் ஆகணும், அங்கேருந்து வாட்டர் இது ஃபில் ஆகணும். இதில் ஃபில் ஆகணுன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இங்கே வரும். இங்கே இருக்க வாட்டர் வந்து இன்புட்டில் வந்து இது ஃபில் ஆகணும். இது ஃபில் ஆகப்படி இது ஃபில் ஆகும். இது ஃபில் ஆகணுன்னா நேராக வந்து மோட்டர் வழியாக போயிட்டு இது வந்து ஃபில் ஆகிரும். இது ஃபில் ஆன கூட தான் நமக்கு ஃபில்டர் வாட்டர் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாக்க நமக்கு இந்த அவுட்புட் இருந்து என்ன பண்ணுவோம், நமக்கு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நமக்கு வேஸ்ட் வாட்டர் நிறையா வந்துடும். ஏன்னா இது ஃபில்டர் பண்ணி போகிறது வந்து ஈஸி, கொஞ்சம் நேரம் ஆகும். நமக்கு இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ஈஸியாக நமக்கு வெளியே வரும். அவ்வளோதான் சரி, கட் பண்ணிடுறேன். நமக்கு இந்த சால்ட் வாட்டர் வருது பாருங்கள், ஒர்க் ஆகிடுச்சு இது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து சால்ட் வாட்டர் இங்கே ஃபில்டர் இங்கே வந்து வாட்டர் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே வாட்டர் வந்துருச்சுன்னா இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சால்ட் வாட்டர் இதில் அவுட்புட்டில் நமக்கு வெளியே கிடச்சிட்டு இருக்கோம். அவுட்புட்டில் கிடச்சிட்டு இருக்குது. இது ஃபில் ஆகுனா நமக்கு அங்கே வந்து நமக்கு பியூர் வாட்டர் நம்ம டேங்கில் விழுவ ஆரம்பிச்சிடும். தண்ணி இப்போ அவுட்புட்டில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு, ஸ்டக் இல்லாமல் வந்துட்டுருக்கு பாருங்கள் வாட்டரு. அவ்வளோதான் நமக்கு அவுட்புட்டில் வாட்டர் வரதை பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.